ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேமா சமையல். இப்போ சில ஸ்பைசஸ் தனியா, வெந்தயம், கடுகு, ஓமம், சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு இதெல்லாம் எடுத்து இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அந்த பேன் ஹீட் பண்ணி அதில் ஆயில் விட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறோம். இப்போ இது ஃப்ரை பண்ணும்பொழுது இது கூட வெங்காயம், வெள்ளைப்பூண்டு ரெண்டுத்தையுமே ஃப்ரை பண்ண போகிறோம். அது கூட தக்காளியும் சேர்த்து ஒன்றா ஒரு வதக்கிட்டு நல்லா எடுத்துப்போம். இப்போ எடுத்த இந்த இதுவை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துப்போம். இது கூட தேங்காயும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இப்போ ஒரு மண்சட்டி எடுத்துருக்கோம். அதில் கரைச்சி வச்சுருக்கிற புளி இதை ஆட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம அரைச்சி மசாலாத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் மூணுத்தையும் ஆட் பண்ணுறோம். இது கூட அரைச்சி வச்ச அந்த மசாலா கலவையும் ஆட் பண்ணிவிட்டு இது கூட அரைச்சி வச்ச தேங்காயும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இதுக்கப்புறமா இப்போ கலவை ரெடி ஆயிடுச்சு. இது கூட இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறோம். இப்போ இது உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ கருவேப்பிலையும் இது கூட கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த கலவையை நம்ம ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதி கொடுக்குறோம். 2 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா குழம்பு கொதித்து வருது. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நம்ம நல்லா சங்கரா மீன் வாங்கி வச்சுருக்கோம். இந்த மீன் இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம். இதில் 1 by 1 மீன் நம்ம ஆட் பண்ணி சேர்த்து இந்த அரைச்சி வச்ச மீன் குழம்ப செய்ய போகிறோம். இப்போ ஒரு மீனாக எடுத்து இதில் ஆட் பண்ணிப்போம். மீனை ஆட் பண்ணிவிட்டு சும்மா கரண்டி போட்டு இது பண்ணாதீங்க. ஜென்டிலாக அதை மிக்ஸ் பண்ணும்பொழுது நமக்கு மீன் உடையாது, மீன் முழுசாகவே இருக்கும். குழம்பு நல்லா தேங்காய்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொதித்து வரும். இந்த குழம்பு மற்ற குழம்பு நம்ம ஆர்டினரியாக செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் கேரளா ஸ்டைலில் அரைச்சி விட்ட குழம்பாக செய்கிறதுக்காக இன்றைக்கி ட்ரை பண்ணி செஞ்சிட்ருக்கோம். இப்போ நல்லா குழம்பு கொதித்து இப்போ வரட்டும். இந்த டைமில் நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றி நல்லா கடுகு, வெந்தயம், கொஞ்சோண்டு வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த ஃப்ரை பண்ண அந்த தக்காளி, வெங்காயத்தையும் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை எடுத்து அந்த குழம்புல ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ அந்த குழம்புல இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிச்சதும் குழம்ப ஆஃப் பண்ணிட்டா நமக்கு சுவையான அரைச்சி வச்ச கேரளா ஸ்டைல் குழம்பு ரெடி. எப்போவுமே ஒரே ஸ்டைல் குழம்பு நம்ம செஞ்சிட்ருக்கோம் இல்லையா, இந்த ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாமே இது எப்படி தான் இருக்குது அப்படின்னு தான் இந்த வாட்டி அரைச்சி விட்ட குழம்பு செய்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே இதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி இந்த குழம்பு இருக்குது, இதோடைய டேஸ்ட் எப்படி இருக்குது, நம்ம நார்மலாக செய்கிற குழம்புக்கும் இந்த மாதிரி அரைச்சி செய்கிற குழம்புக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இந்த டைமில் இதை ஆஃப் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ.